ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது 7th செகண்ட் டேர்ம் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர். ஸோ தமிழ் தான் இது. ஸோ நீங்கள் பார்த்துருக்க 1 மார்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் படித்தா தான் உங்களால் 14 மார்க் எடுக்க முடியும். ஸோ 1 மார்க் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்க வனப்பிள்ளை அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th கோட்டோவியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எழுத்தாணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மார்க் பொறுத்தளவுக்கு 5 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அந்த பொறுத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு 4 மார்க் வருது. ஸோ 4 மார்க்கு நீங்கள் இது எழுதலைன்னா 4 மார்க்குமே போயிடும். ஸோ மரங்களை துறைமுகம் நோக்கி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஓவியங்களின் வகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இயற் சொல்லின் 4 வகைகள் யாவை அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும், ஸோ அது தோணியில் ஒரு மரம் நினைக்கிறேன். ஸோ அது சம்திங் அது ஆனால் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர், ஸோ அந்த திருக்குறள் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வந்துடும். ஸோ 3 மார்க் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4 தான் அட்டன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே சூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கடலில் கப்பல் செல்லும் காட்சி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி கார்ட்டூன் பார்க்குறீங்க, ஸோ இதெல்லாம் 1 மார்க் உங்களுக்கு. ஸோ 6 1 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான், ஸோ அது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணாது. அதே மாதிரி இருபொருள் தருமாறு தொடரில் அமைக்க, ஸோ ஒரு வேர்டை வச்சு 2 பொருள் வரணும். ஸோ அதே மாதிரி ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையளிக்க 6 மார்க் பார்க்குறீங்க. ஸோ 6 மார்க் பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எது மோஸ்ட்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஆனால் மதிவானன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கட்டுரை நல்லா எழுதுங்க, அதுவும் ஒரு 6 மார்க். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.